அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே திருப்பூரில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் சமூக மோதலுக்கு வித்திடும் விதமாக சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை அவமதிக்கும் விதமாக நேற்றைய தினம் பேச்சாளர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் ஒரு RSS அமைப்பை பற்றி ஒரு அவதூறான கருத்தை பரப்பியுள்ளார். அதை கண்டித்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பொறுப்பாளரிடம் வேண்டுகோள் விடுக்க சென்ற RSS நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த முயற்சித்ததையும் கண்டித்தும் இந்த புத்தக கண்காட்சி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாகும். வரும் தலைமுறை அனைவருமே புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய திருப்பூரிலே ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்னணியில் இயங்குகின்ற ஒரு அமைப்பானது தன்னுடைய கருத்துக்களை விஷமத்தனமாக பொய் கருத்துக்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கண்டிப்பாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர் அவரிடம் ஒரு மனு தருவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இங்கே வந்திருக்கின்றோம். திருப்பூரில் புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இது போன்ற சமூக மோதலுக்கு ஏற்படுத்தும் வகையில் எந்தவித கருத்துக்களை பரப்பக்கூடாது என்று கோரிக்கை விடுவோம். ஏன்னு கேட்டால் இது அரசு நிகழ்ச்சி, தனியார் நிகழ்ச்சியில் RSS அமைப்பு பற்றி சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பையும் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பேசக்கூடிய பேச்சாளர் பேசுகிறாங்கன்னா திட்டமிட்டு இவங்க அரசாங்க மேடையில் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை பரப்புகிறாங்க. அதற்கு திமுக துணை போகுது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தப்ப MLA கூட அங்கே வந்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்துமணி RSS அமைப்பினுடைய தொண்டர்கள் உள்ள விட மறுத்தும் திமுக காரங்க உள்ள விட்டாங்க. அப்புறம் சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற அனுமதிச்சாங்க. நேற்று தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மோதலுக்கு வித்திடும் அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. ஆனால் வருங்காலத்தில் இதுபோல் நடக்கக்கூடாது. புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அது போன்ற பேச்சாளர்களை வச்சு பேசுவது அரசாங்க நடுநிலை பேச்சாளர்கள் அரசாங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண வேண்டும். தனிப்பட்ட ஒரு கட்சி இதை கையில் எடுத்துக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்குங்க. ஆனால் அது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். காவல்துறை நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த புத்தக கண்காட்சி நடத்துறது மாவட்ட ஆட்சியருங்கிறதுனால இந்த புத்தக கண்காட்சி சிறப்பாக நடத்துறீங்க, நல்ல விஷயம், பாராட்டுகள் சொல்லிட்டு இது போன்ற விஷமத்தனமான கருத்துக்களை பரப்பக்கூடிய பேச்சாளர்களை வைக்காதீங்க, அந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திட்டு பள்ளி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி நடத்துங்க. இன்னைக்கு யூடியூப்ல யார் பேசினாலும் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம், உங்க கட்சி மேடை போட்டு உங்க கட்சி கொள்கையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், அது தனியாக பாரதிய ஜனதா கட்சி வழக்கு போடுங்கண்ணா. போட போறோம். ஏன்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டே RSS பத்தி தெளிவாக சொல்லியிருக்குது. RSS ஒரு தேசபக்தி இயக்கம், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தொடப்போகிறது. ஆனால் அந்த இயக்கத்தை பற்றி இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டுடைய பிரதமர் கூட RSS சேர்ந்தவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்து மேலே ஒரு அவதூறு பழிச்சலை மீண்டும் சொல்லும்போது அதை கண்டிப்பாக நாங்கள் ஏற்கனவே ராகுல் காந்தி RSS பற்றி இந்த அவதூறு கருத்து சொல்லி கோர்ட்டில் மன்னிப்பே கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அவர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம். அந்த வரிசையாக புத்தக கண்காட்சியில் ஃபஸ்ட்டு பெருமாள் முருகனுக்கு எதிர்ப்பு, ஆண்டாள்புரி எதிர்ப்பு, இது 3வது தொடர்ச்சியாக இந்த அமைப்புகள் எதிர்க்கிறீங்க. புத்தக கண்காட்சி எதிர்க்கிறாங்க. ஆனால் புத்தக கண்காட்சி யாருமே எதிர்க்கலைங்க, தாராளமாக வரவேற்கிறோம். புத்தக கண்காட்சிங்கிற பேரில் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை அவதூறாக பரப்பும் போது அதை எதிர்க்கிறோங்க. புத்தக கண்காட்சி கண்டிப்பாக வரவேற்கிறோம். ஏன்னா வரக்கூடிய இளம் தலைமையினர் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறது BJP கண்டிப்பாக வரவேற்குதுங்க.